11 கேது இருக்கும் பட்சத்துல லாபஸ்தானத்திலே கேது வந்து உட்கார்ந்ததுன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஒரு பாம்பு வாயில போட்ட பணம் மாரி தான் போயிருக்கும். ஒரு புண்ணியமான செலவு நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. 10,00,000 இல்லைங்க 100 கோடியே வந்தா கூட அந்த 100 கோடி எனக்காக பயன்படல. அடுத்த ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத ஒரு விரைய செலவுக்காக தான் போச்சுன்னு சொல்லலாம். அப்படி இல்ல நான் ஒரு ரூ. 100 சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட, அதுல ஒரு ரூ. 50 தேவையில்லாத செலவா தான் போய் சேர்ந்திருக்குமே தவிர, ஒரு புண்ணியமான செலவை சேர்க்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தாது. குறிப்பா தடப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரிதான், கடந்த காலகட்டங்கள்ல நான் முயற்சி பண்ணி முடிக்கவே முடியல அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமும் இந்த 3 மாதம் 26 நாளுக்குள்ள உங்களுக்கு முடியும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு திரும்ப குடும்ப வாழ்க்கையில சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். பணமே கையில தங்கல, பணமே ரூ. 10 இல்ல. யாருகிட்ட கடன் வாங்கி அடுத்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்துல எதிர்பார்க்காத தன வரவு கிடைக்கும், பொருள் உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும். நீங்களே ஒரு இடத்துல எதிர்பார்த்திராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் கடவுள் கொடுப்பார். 7ல குரு வக்கரத்துல வர்றதுனால லவ்